நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது இன்றைய ராசி பலன்கள் தான். இன்று 26/8/2026 ஆவணி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. வளர்பிறை திரியோதிஷி காலை 8:50 வரை, பின்பு சதுர்தசி. இன்று நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை மற்றும் 6:30 முதல் 7:30 வரை. இன்று சந்திராஷ்டமம். புனர்பூச நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய அமைப்பு. சற்று எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியவர்கள். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலம் உள்ள நல்ல நாளா அமைகிறது. இன்று கிரகங்களின் இருப்பு நிலைகளை பார்க்கலாம். சிம்மத்தில் சூரியன், கேது, புதன். கன்னியில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு. இன்று செய்ய வேண்டிய சுப காரியங்கள் பார்க்கலாம். இன்று புதிதாக பூ முடிக்கக்கூடிய அமைப்பு செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. திருமணம் சம்பந்தமான சுப விஷயங்கள் பேசுவதற்கும் நிச்சயதார்த்தம் செய்வதற்கான சுப நல்ல நாளாகவும் இன்று இருக்கிறது. அதாவது ஒரு அன்னதானம் செய்வதற்கும் அன்னதானம் சம்பந்தப்பட்ட டொனேஷன் வழங்குவதற்கும் இன்று ஏற்ற நாளாக இருக்கிறது. காது குத்து போன்ற அமைப்புகள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் இன்று இருக்கிறது. கோயில்களுக்கு ஒரு புனரமைக்கக்கூடிய நாளாகும். அது சம்பந்தமான கட்டிடக்கலை நிபுணர்கள் சந்திக்கக்கூடிய நாளாகவும் கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் இருக்கிறது. வீட்டு மனை கிரக அமைப்புகள் புதிதாக ஒரு செயல் செய்வதற்கும் வீட்டு வாஸ்து பூஜை செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாகும். நிலவு கால் வைப்பதற்கு ஏற்ற நாளாகவும் இன்று இருக்கிறது. புதிதாக வீடுகளில் ஓமம் செய்வதற்கும் போன்ற அமைப்புகளுக்கு இன்று ஏற்ற நாளாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு இன்று விவசாயம் செய்வதற்கும் புதிதாக நாற்று விடுவதற்கும் நாற்று வாங்குவதற்கும் இன்று ஏற்ற நாளாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு கடன், நீண்ட காலமாக கடன் அடையாதவர்களுக்கு இன்று அந்த கடனை அடைப்பதற்கு இன்று சிறு துளி கடனை அடைத்தால் அந்த கடன் அடையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இன்று புதிதாக நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு மருந்து உண்ணக்கூடிய நாட்களாகவும் சுப காரியங்களுக்கும் ஏற்ற நாளாகவும் இன்று இருக்கிறது. ராசி நேயர்களே, இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நாளா உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து 11ஆம் இடத்தை சம்பந்தப்படக்கூடிய நாளா இன்று இருக்குதுங்க. இந்த புதனால் உங்களுக்கு தாய்மாமன் வழிகளில் ஆதரவும் நண்பர்கள் வழியில் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. புதிதாக உங்க மனதில் ஒரு சிந்தனை தோன்றி அதை செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் புதிய தொழில் வரவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பெண்களுக்கு இந்த நாள் புதிய திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண வரன்கள் அமையக்கூடிய நாளாகவும் தங்கள் வாழ்க்கை துணையை இன்று சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பெண்களுக்கு திருமணம் ஆன பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்று எந்த மாற்றமும் இல்லாமல் நல்லா சீரும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. உறவினர்கள் வருகையால் இன்று உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குழந்தைகள் உங்களிடம் அடம்பிடித்து சில வேலைகளை செய்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு இன்று நீங்கள் சில நல்ல சிந்தனைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையுதுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாகவும் வயதில் மூத்தவரிடம் இருந்த ஒரு மனக்கசப்பு விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு சிந்தனையில ஒரு சிலருக்கு குழப்பம் இருந்த மேசராசிக்காரர்கள் இன்று அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகி நல்ல தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அரசியல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒத்துழைப்பும் ஆதரவும் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா உங்களுக்கு இருக்குதுங்க.
ரிஷப ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்த செயல்களை இன்று புத்திசாலித்தனமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளா இருக்குதுங்க. இன்று உங்களின் செயல்பாடுகள் சிலருக்கு தந்திரமாக தெரிந்தாலும் அது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக தோன்றி உங்களை நினைத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ரிஷப ராசி பெண்களுக்கு இன்று மிகவும் அற்புதமான நாளா இருக்குதுங்க. கணவன் மற்றும் பெற்றோர் அமைப்புகளுக்கு இருந்த மன வருத்தங்கி அவர்கள் மூலியமாக சில ஆதாயங்களும் சாதகங்களும் நீங்க சாதிச்சு கொள்ளக்கூடிய நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு. ரிஷபராசி இளைய பருவத்தினருக்கு இன்று அதிகமான கேளிக்கையில் நாட்டம் செல்லக்கூடிய நாளாகவும் நண்பர்களுடன் ஒரு மகிழ்ச்சி உறவாடக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல புதிய தொடக்கமாகவும் நல்ல வரவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லாம நல்லா உங்கள் வேலை அமைப்புகள் இன்று நல்ல நிலையில் இருக்கிற நிலையை தொடருதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித உடல் தொந்தரவும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் இருந்தவர்களுக்கு கூட 3 மணிக்கு மேல சரியாக கூடிய நாளாகவும் இருக்குது. அரசியலில் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஒரு உயர் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் அந்த பொறுப்புகளை நீங்கள் சிரத்தையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. உறவினர்கள் மற்றும் புதிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அமைப்பாகவும் ஏதாவது ஒரு செய்தி 2 மணிக்கு மேல உங்க வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உத்தியோகம் மற்றும் வியாபார அமைப்புகள்ல இன்று உங்களுக்கு ஏற்ற நாளாகவும் சாதகமான நாளாகவும் இருக்குதுங்க. ராசி நேர்களே, அரசு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நிதானத்துடன் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய நாளா இருக்குதுங்க. அரசு சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் அரசு உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் தேடி வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மிதுனராசிக்காரர்கள் அரசு சம்பந்தப்பட்ட இடத்துல நீண்ட நாளா உங்கள் கோரிக்கை நிறைவேறாமல் இருந்தவர்களுக்கு கூட இன்று அந்த கோரிக்கை நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுங்க. அந்த உதவியினால் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்று மிக அற்புதமான நாளா இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் நீங்கள் நீண்ட நாட்களாக கணவரிடம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பொருளை இன்று வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கணவருடன் இன்று வெளியே சென்று வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சில பெண்களுக்கு தாய் தகப்பன் அமைப்புகளை பிரிஞ்சவர்களுக்கு அவர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தியான நிலை தொடருதுங்க. புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஏற்பட்டு ஒன்றுடன் ஒன்று சங்கிலி தொடர்போல் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாகி தொழில் வளம் பெருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தொழில் சம்பந்தமா ஒரு புதிய சிந்தனை உங்களுக்கு தொடரக்கூடிய நாளாகும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாகி அவர்கள் மூலியமாக ஒரு தொழில் பங்குதாரர்கள் இன்று உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. எண்ணெய் மல்லிகை வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் இன்று அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உடல்நிலையை பொறுத்தவரை இன்று சீரான அமைப்பில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ராசினர்களே, இன்று எதையும் சிரத்தையுடன் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளா உங்களுக்கு இருக்குதுங்க. இன்று உங்களுக்கு ஒரு நீண்ட நாட்களா இருந்த ஒரு ஆடம்பர பொருளை வாங்குவது போன்ற சிந்தனை இன்று உங்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு விரய அமைப்புகளும் இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் விரய அமைப்புகளை தவிர்ப்பது உங்கள் சேமிப்புக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பா இருக்குங்க. என்னதான் செலவு அமைப்புகள் உங்களுக்கு வந்தாலும் விரய செலவு வந்தாலும் உங்களுக்கு அதுக்குண்டான வருமான அமைப்புகளும் பணம் தொடர்பான வருமானங்களும் இன்று நிறைய இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. வேலை செய்பவர்களுக்கு இன்று வேலை அமைப்புகளில் புதிதாக ஒரு இடத்துக்கு மாற்றம் செய்யவோ இல்லை வேறொரு அலுவலகத்தில் இருந்து உங்களுக்கு மாற்றம் இந்த அலுவலகத்தில் வரக்கூடியவர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் உங்களை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவராகவும் இருப்பார்.
குழந்தைகள் தொடர்பாக உங்க மனசுல இருந்த பயம் விலகி அவர்களின் எதிர்காலத்துக்கு ஒரு சேமிப்போ ஒரு புதிதா ஒரு திட்டம் தீட்டுவதோ இன்று இருக்கக்கூடிய நாளாகும். அந்த திட்டங்கள் எதிர்காலத்தில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொண்டு தொழில் அமைப்புகளை அந்த நுட்பங்களை புகுத்தி வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அதை சரி செய்து கொடுத்து தொழில் அமைப்புகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், உங்களின் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு. இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உங்களின் இளைய சகோதரி அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல சிந்தனையை தூண்டிவிட்டு உங்களுக்கு ஒரு புதிய பொருளாதார வரவை அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நேயர்களே, இன்று எதையும் புத்துணர்ச்சியுடன் தொடங்கக்கூடிய நாளா உங்களுக்கு அமையுதுங்க. இன்று சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஒரு உறவினர் மூலியமாக திருமண விஷயத்திலையும் வாழ்க்கை துணை விஷயத்திலையும் ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நிறைய சிம்மராசிக்காரர்கள் உடல்நலை பிரச்சனையால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு மருந்து மற்றும் மருத்துவ சிகிச்சையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இன்று சீராகவும் நல்ல நிலையில வாடிக்கையாளர்களோட உங்களுக்கு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய நிலையிலேயே தொடருங்க. இதனால் உங்கள் வியாபார அமைப்புகள்ல ஒரு நல்ல வளர்ச்சி கண்டு புதிய கடன்களை அடைக்கக்கூடிய நிலைமையில கூடிய நாளா இன்று இருக்குதுங்க. வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், கணவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் உங்களை பாராட்டி உங்களை மற்றவர்கள் புகழ்ந்து பேசக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று அது சம்பந்தமான ஒரு நல்ல சிந்தனையும் செயலும் ஆலோசனையும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஒரு சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் வங்கியில கடன் வாங்கியிருக்கேன், அது என்னால நோட்டீஸ் வந்திருக்கு, என்னால் அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல்ல இருக்குது, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நோட்டீஸ் ரத்து செய்யப்படக்கூடிய நாளாகவும், அந்த வங்கி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை ஏற்படுத்தி அந்த வங்கி உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய தடங்கள் வந்து கொண்டிருந்தது. அந்த தடங்கள் இன்றைக்கு விலகி அந்த தடங்களை உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு ஒரு உயர்வான நாள் தாங்க. எந்த விஷயத்திலையும் தடை தாமதம் இல்லாம எல்லா வகையிலையும் நல்லவை நடக்கக்கூடிய நாளாக தான் இருக்குதுங்க. சாயந்தரம் 4 மணிக்கு மேல உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தியும் நல்ல செயல்களும் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாகவும் இன்று இருக்குதுங்க. ராசி நேர்களே, இன்று உங்களுக்கு மிக அற்புதமான நாளா ஆரம்பிக்குதுங்க. உங்க மனதில் ஒரு இனம் புரியாத பயம் இருந்தது அல்லவா, அந்த பயம் விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று நீங்கள் உங்கள் உடன் பிறந்தோர்கள் விஷயங்கள் சற்று தலையிடாமல் இருப்பதும் அவருக்கு தேவையில்லாத ஆலோசனைகள் தராமல் இருப்பதும் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய அமைப்பாகும். உங்களுக்கும் அவர்களும் இருக்கக்கூடிய சுமூக உறவு தொடரக்கூடிய நிலையிலும் இருக்குதுங்க. விளையாட்டு அமைப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கோ உடன் பிறந்தோர்களுக்கோ நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நாளாகும். உடல் பயிற்சி சம்பந்தமான உங்களுக்கு நீங்கள் ஒரு புதிய பொருள் வாங்குவதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. வேலையை பொறுத்தவரை இன்னும் உங்களுக்கு நல்ல அமைப்பிலே இருக்குதுங்க. அலுவலகத்தில் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் உங்கள் வேலை அமைப்புகள் நன்றாக தொடரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தொழில் செய்யும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் தொழிலில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒரு உயர் நிலைக்கு உங்களை தொடரக்கூடிய அமைப்பிலே இருக்குதுங்க.
பண வரவை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு திருப்திகரமான நாளாவே இருக்குதுங்க. செலவுகளை இன்று குறைக்கக்கூடியதற்கு இன்று தேவையில்லாத செலவுகளை திட்டமிட்டு தவிர்ப்பது நல்லதுங்க. இன்று குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவி மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சில இளைய பருவத்திற கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று பெற்றோர்களின் ஆதரவும் வயதில் மூத்தவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. 60 வயதை கடந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மகன் மற்றும் பேரன் குழந்தைகள் வழியில் உங்கள் மனம் மகிழும்படி சில சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அந்த நீங்கள் புதிதாக ஒரு எதிர்கால சேமிப்பை தொடங்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு. ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று நல்ல நாளா தொடங்குதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு பொருளாதார வரவு மிக அதிக அளவில் உயரக்கூடிய நாளா இருக்குதுங்க. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொன் பொருள் அமைப்புகளில் நல்ல மாற்றத்தையும் ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு புதிய வரன்கள் அறிமுகமாகக்கூடிய நாளாகும். புதிய நிச்சயதார்த்த அமைப்புகள் திருமண அமைப்புகள் இன்று நடக்கக்கூடிய நாளாகும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் இன்று சேரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாகும். மனைவி கணவனுக்கு தேவையான செயல்களை செய்து கணவன் மனம் மகிழும்படி இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பொறுத்தவரை மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய நாளா இருக்குதுங்க. உங்களுக்கு தொழில் வேலைகள்ல எந்த மாற்றமும் இல்லாம நல்லபடியா இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. பண வரவு உங்களுக்கு திருப்தியா இருக்குதுங்க. அரசியல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாகும். பழைய பொறுப்புகள் உங்களிடம் இருந்து போனாலும் புதிய பொறுப்புகள் அதை விட ஒரு உயர்வான நிலைக்கு நீங்க போகக்கூடிய நாளா இருக்குதுங்க. இளைய பருவ துலா ராசிக்காரர்களுக்கு இன்று சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய நாளாகும். 4 மணிக்கு மேல நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று உடல்நிலையை பொறுத்தவரை எந்த பாதிப்புமின்றி சீராக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. 4 மணிக்கு மேல ஆரோக்கியத்துல உணவு விஷயம் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமா இருக்க வேண்டிய நாளா தொடருதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. இன்று புதிய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரனால் பெண்களால் ஆதாயம் வரக்கூடிய நாளாகவும் பெண்களுக்கு ஆண்களால் ஆதாயம் வரக்கூடிய நாளாகவும் இளைய பருவத்தினருக்கு 60 வயதை கடந்த பெரியோர்களால் நல்ல அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் போன்ற சேர்க்கை அமைப்புகளுக்கும் வங்கியில் இருக்கக்கூடிய பொன் அமைப்புகளை திரும்பி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்று நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவும் பழைய ஸ்டாக் உங்களுக்கு தீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நேரம் தவறாம இருப்பது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று 3 மணிக்கு மேல தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதனால் உங்களின் பெயர் ஒரு உயரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அரசியல் மற்றும் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3 மணிக்கு மேல உங்களுக்கு சிறு மாறுதலும் மாற்றங்களும் வரக்கூடிய நாளுங்க. சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளுங்க இந்த உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சீராகவும் நிதானமும் இருக்கக்கூடிய நாளுங்க. காலையில உணவை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆரோக்கியத்தை சிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கூட இந்த 2 மணிக்கு மேல வீட்டுக்கு வரக்கூடிய நாளாகும். நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளில் இருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாகனம் நீண்ட நாளா தடைபட்டு இருக்குது. அந்த தடைப்பட்ட வாகனம் எங்களுக்கு இன்று வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது சம்பந்தமான வாகனம் வாங்குவதற்கும் அது சம்பந்தமான பொருளாதார வரவு உங்களை சேரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க.
தனுசு ராசி நேர்களே, இன்று உங்களுக்கு ஒரு திடீர் பொருளாதார வரவு இருக்கிற நாளா தொடங்குதுங்க. அதாவது நீண்ட நாட்களா நான் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன், ஒரு வங்கியில ஒரு டெபாசிட் பண்ணியிருந்தேன், அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய நாளா இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த பொருளாதார வரவுனால் புதிசா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடம்பர பொருள் வாங்குவது, வண்டி வாகன அமைப்புகள் வாங்குவது, தங்க நகை போன்ற ஆபரணங்கள் சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. திருமண விஷயத்துல இளம் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு கனவு இருந்தது, அந்த கனவு இன்று நிறைவேறக்கூடிய நாட்களாகும். உங்களின் வாழ்க்கை துணை மற்றும் மனம் விரும்பக்கூடிய நபர்களை இன்று புதிதாக அறிமுகம் ஆவதற்கும், அறிமுகம் ஆனவர்களை மீண்டும் சந்திப்பதற்கும் ஏற்ற நாளா இன்று இருக்குதுங்க. ஆடம்பர செலவை, தேவையில்லாத ஆடம்பர செலவை குறைத்து கொள்வது பண சேமிப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு ரகசிய முதலீடுகள் இன்று செய்யறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இளைய பருவத்தினர் திடீர் பயணங்களால ஒரு சிறு தூரம் போயிட்டு வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சமூக பணிகள்ல இன்று உங்கள் மனம் ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டு சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தோர்கள் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் 4 மணிக்கு மேல அது சரியாகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் சீராகவே தொடரக்கூடிய நாளா இருக்குதுங்க. வேலை அமைப்புகள்ல எந்த மாற்றமும் இல்லாம நல்ல நிலையில இருக்கக்கூடிய நாளா தொடருதுங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியில் சந்திரன் அமர்ந்தும் ராசியை குரு பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நாளா தொடங்குது. இன்று நீங்கள் எந்த செயலை தொட்டாலும் அது வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குறிப்பா இளைய பருவத்தில் இருக்கவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு சாதகமான நிலைமையில் இருக்குதுங்க. திருமணமாகாத ஒரு சில இளம் பெண்களுக்கு உங்களின் எதிர்கால துணைவரை அடையாளம் காட்டக்கூடிய நாட்களாகவும் இருக்குதுங்க. நீண்ட நாளா நான் கணவனை பிரிஞ்சிருக்கேன், மனைவியை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை மறுபடியும் சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாளா இருக்குதுங்க. இருப்பவர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாளா இருக்குதுங்க. உடன் பிறந்தோர்கள் அமைப்புகள்ல இன்று நிதானத்தை கடைபிடிப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பதும், சொத்து ஆவணம் போன்ற அமைப்புகளில் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு விரயத்தை தடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏற்றத்துடன் தொடங்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. இதனால் பொருள் வரவும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல் ஒரு கூடுதலாக வரக்கூடிய நாளா இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் அதை சீரும் சிறப்புடன் செய்து பாராட்டு பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க. உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. காலை 11 மணிக்கு முன்பு ஒரு சிறு அலைச்சல் ஒரு அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது உடனே விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ராசி நேயர்களே, உங்கள் கருத்துகளும் சிந்தனைகளும் இன்று மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல நாளா உங்களுக்கு இருக்குதுங்க. அதாவது இன்று மற்றவர்களுக்காக நீங்க சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு சிலர் உங்களை நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு உங்களின் சிந்தனை செயல்கள் இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. குறிப்பா குழந்தைகளுக்கு உங்களின் கால சேமிப்பிற்காகவும் நீண்ட நாள் சேமித்த ஒரு தொகை உங்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நீண்ட நாள் மனைவி ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த இடத்திற்கு கணவன் மனைவியாக சென்று வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக தாய் தந்தையை பிரிந்திருந்த பெண்களுக்கு அவர்களின் அன்பும் ஆதரவும் அவர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பெண்களுக்கு இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல நாளாவே தொடங்குது. விளையாட்டு அமைப்புகளில் ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் பிற்பகுதிக்கு மேல படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உடல்நிலையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றமாகும், எந்த பாதிப்பும் இல்லாத நிலையை தொடருதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு. வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புல இருக்குதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வரவுகள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நாளாவே இருக்குதுங்க. உடன் பிறந்தோர்கள் இன்று சற்று நிதானமும் கவனம் இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. அரசின் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு
இன்று ஏற்றமான நாளாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணிமாறுதல் கேட்டு விண்ணப்பிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அரசு பதவியில் இருப்பவர்களுக்கும் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று 4 மணிக்குள் ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று சமூகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டும் உயர்ந்த அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. ராசி நேர்களே, இன்று உங்களுக்கு ஒரு திடீர் பயணமாக ஒரு வெளி மாநிலமோ வெளி மாவட்டமோ ஒரு பயணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நாளா இன்று தொடங்குதுங்க. இதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை நீங்க சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று சந்திக்கக்கூடிய நபர்களால் வருங்காலத்தில் உங்கள் தொழில் அமைப்புகளின் குடும்ப அமைப்புகளும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சில மீன ராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகளில் இருந்த தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் புதிய வாழ்க்கை துணை அறிமுகங்கள் ஆகக்கூடிய நாளாகவும் ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தவிடம் இருந்த அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்கு. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சீரான நிலை தொடருதுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளா உங்களுக்கு இருக்குதுங்க. அரசு சம்பந்தப்பட்ட இடத்தில் அரசியல் தலைவர்களுக்கு இன்று ஏற்ற நாளா இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகும். பொறுப்புகளை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. உடல்நிலை உங்களுக்கு சீராக தொடரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு மதியம் 2 மணிக்கு மேல பல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து விலகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பெண்களுக்கு பொறுத்தவரை இன்று நல்ல நாளா இருக்குதுங்க. திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மதியத்திற்கு மேல் உங்கள் கணவன் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லக்கூடிய நாளாகவும், உங்களின் உடன் பிறந்தோர் உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியும் நல்ல செய்தியும் தன வரவு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியும் சொல்லக்கூடிய நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு இளைய பருவத்தினரை பொறுத்த வரைக்கும் படிப்பு மற்றும் விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகமாகி அனைத்திலையும் சாதிக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க.